எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு ஆயில் இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ரெட் பனானா எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பனானா வேணாலும் நல்லா ரைப்பானதை எடுத்துக்கோங்க. அதை இது மாதிரி தோலை ஃபுல்லாக உரிச்சிடாமல் உள்ளே மட்டும் இது பண்ணி எடுத்துக்கலாம், குடஞ்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த வாழைப்பழத்தோட பால் நல்லா காய்ச்சின பால் ஆற வச்சு அதை இதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெல்லம், இனிப்பு வேணும்னா இனிப்பு போட்டுக்கலாம். இல்லைனா பனானாவில் இருக்க இனிப்பு போதும் அப்படின்னா பனானாவில் இருக்க இனிப்பே வச்சுக்கலாம். கொஞ்சம் வெல்லம் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம பிஸ்கெட் இருக்கு இல்லையா, நான் இன்றைக்கி போர்பன் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். அந்த போர்பன் பிஸ்கெட்டை நொறுக்கிட்டு அது உள்ளே இருக்க க்ரீமை எடுத்து வச்சுட்டு தனியாக பால் இன்னும் கொஞ்சம் பால் ஒரு வானிலையில் வச்சு அதில் கொஞ்சம் இந்த பிஸ்கெட் தூளை நல்லா போட்டு கொஞ்சம் காஃபி பொடி, கொஞ்சம் வெல்லம் வேணும்னா போட்டுக்கலாம். அந்த காஃபி ஸ்மெல்லுக்காக தான் அந்த காஃபி பொடி, கலர் நல்லா கொடுக்கும். நிறைய போட்டுக்கிட்டோம்னாக்க கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கிட்டோன்னா நல்லா இனிப்பாக இருக்கும். சர்க்கரை இல்லைன்னா போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வாழைப்பழம் அடித்து மில்க் ஷேக் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கலாம். தட்டில் இது மாதிரி வாழை இலையை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் அந்த வாழைப்பழத்தோட கூட வச்சு அதில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மிக்ஸு, வாழைப்பழம் மிக்ஸ், அதை அதில் ஆட் பண்ணி இடையில ஒரு லேயர் இந்த சாக்லேட் மாதிரி க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு மேலே இன்னொரு லேயர் இந்த பனானா மிக்ஸே ஊற்றிட்டு மேலே இந்த க்ரீம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த க்ரீமை வச்சுட்டு ஃப்ளவர் மாதிரி செஞ்சு கூட நம்ம டிசைனாக வைக்கலாம். வச்சுட்டு அந்த வாழை இலையை முடிஞ்ச அளவுக்கு மூடி இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடலாம். ஆக்சுவலி எனக்கு தெரியல வேக வச்சா இது மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு. பேக் பண்ணுறதுக்கு நமக்கு முடியும் அப்படின்னா பேக் பண்ணலாம். இல்லைனா தண்ணி வைக்காமல் இட்லி பானையில் பேக் பண்ணுறாங்க, எனக்கு அது தெரியல. அது மாதிரி பேக் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா வெந்திருந்துச்சு. நான் பார்த்ததில் நல்லா வெந்திருந்துச்சு, பட் கொஞ்சம் தண்ணி விட்டுடுச்சு, அதுதான், அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தேன். அந்த முந்திரி பருப்பு அதில் மேலே ஆட் பண்ணி கொஞ்சம் பிஸ்கெட் வச்சுருந்ததை அதில் ஆட் பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. வாழைப்பழம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது கொடுக்கலாம். நம்மளும் எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் நல்லா சாப்பிடுவாங்க. இதை ஆயில் இல்லாமல் இருக்கிறதுனால நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, நல்லா எனர்ஜியாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸில் ஒரு